ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்கழி மாதம் முடிவதற்குள் கல்லுப்பு டப்பால இந்த 3 பொருட்களை ஒழித்து இந்த இடத்துல நீங்கள் வைக்கிறது மூலயமா பலவிதமான நன்மைகளை உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் சேர்க்க முடியும். அது என்ன பரிகார முறை, என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கல்லுப்பு டப்பாவில் என்னென்ன பொருட்களை எந்த நேரத்தில் ஒழித்து வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாதம் அப்படிங்கிறது இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அதனால தான் இந்த மாதிரி மாதங்களில் திருமணம் மாதிரியான பல விசேஷங்கள் நடக்காமல் இறை வழிபாட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். எல்லா விதமான திருக்கோவில்கள்லையும், அதாவது சைவ வைணவ திருத்தலங்களில் பிரம்ம முகூர்த்த வேளையில் இருந்தே தெய்வங்களுக்கு வழிபாடு நடத்தி அபிஷேக ஆராதனைகள் செய்வாங்க. அதை கலந்துக்கிட்டு அதை பார்க்குறதே பெரிய பாக்கியம்தான். அப்படி விடியற் காலையில் கோவிலுக்கு போக முடியாதவங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் அல்லது வாரத்தில் ஒரு 2 அல்லது 3 முறை பிரம்ம முகூர்த்த வேளையில் உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கிறது உங்கள் குடும்பத்துக்கே எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துடும். அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தீபமேற்றி வழிபாடு நடத்தும் போது திருப்பாவை, திருவம்பாவைன்னு சொல்லி என்ன பாசுரங்கள் உங்களுக்கு தெரியுமோ அதை பார்த்தும் படிக்கலாம். அப்படிப்பட்ட பாடல்களை பிரம்ம முகூர்த்த வேளையில் ஒலிக்க விட்டு கேட்குறதும் உங்கள் வீட்டுக்கு லட்சுமி கடாசத்தை ஏற்படுத்தும். பொதுவாக இந்த மார்கழி மாதத்தை பெருமாள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக சொல்லுவாங்க. பெருமாள் வழிபாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம வழிபாடு நடத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மாதம். மாதத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் கோவிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ, மாலை நேரங்களில் உங்களோட ஓய்வு நேரங்களையாவது கோவிலுக்கு போயிட்டு இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்படி இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த மாதங்களில் நீங்கள் கடவுளை நினச்சி செய்யக்கூடிய எந்த விதமான பரிகாரங்களாக இருக்கட்டும், வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வீட்டில் செல்வ செழிப்பை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தாந்திரிக முறைகளாக இருக்கட்டும், அதோட சக்தி மற்ற மாதங்களில் செய்கிறத விட இந்த மாதிரி மாதங்களில் செய்கிறது கூடுதல் விசேஷம், நிறைய பலன்களை ஏற்படுத்தும். இந்த வருடம் மார்கழி மாதத்தில் மொத்தமாக 29 நாட்கள் இருக்குது. இப்போ நம்ம குறைந்தது ஒரு 3 நாட்கள் கடந்து வந்துட்டோம். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகார முறை இருக்குல்ல, இதை மீதி இருக்கக்கூடிய எந்த நாட்களை வேணாலும் நீங்கள் செஞ்சு வீட்டில் வைக்கலாம். உதாரணத்துக்கு மார்கழி ஒரு 10 தேதிக்கு பிறகு தான் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்கனாலும் மீதம் உங்கள் கையில் 19 நாட்கள் இருக்குது. அந்த 19 நாட்களில் ஏதாவது ஒரு நல்ல நாளை பயன்படுத்தி அன்றைய தினம் அஷ்டமி நவமி இல்லாத மாதிரி பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு வீட்டில் வைக்கலாம். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களும் வீட்டோட தெருவாசலில் நீங்கள் வண்ணக்கோலம் போடுறது ரொம்ப விசேஷம்னு தெரியும். அப்படி வண்ணக்கோலம் போடக்கூடிய அந்த நேரத்தில் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்யணும். முடிஞ்சால் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு என்ன விதமான பொருட்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருட்களை உங்கள் கையால் அந்த கோவிலுக்கு தானமாக வாங்கி கொடுக்கறது உங்கள் குடும்பத்துக்கே நன்மைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி ரோட்டு ஓரங்களில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, உதாரணத்துக்கு இது மார்கழி மாதம் கொஞ்சம் குளிர் மிகுந்த மாதம். அப்படி எவ்வளோ பேர் ரோட்டில் கஷ்டப்படுவாங்க, போத்திக்கிறதுக்கு கம்பளி போர்வை இல்லாமல் கூட குளிரில் நடுங்குவாங்க. அப்படிப்பட்ட நபர்களில் யாராவது ஒரு நபரை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்கள் கையால் அவங்களுக்கு கம்பளி போர்வைகள் வாங்கி கொடுக்கறது அவங்க மனதார வாழ்த்தும் போது உங்கள் தலைமுறைக்கே பெரிய புண்ணியம் வந்து சேரும். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகார முறை இருக்குல்ல, இதை அஷ்டமி நவமி மாதிரி நாட்கள் இல்லாமல் மற்ற எந்த நாட்களை வேணாலும் நீங்கள் பூஜை அறையில் மாலை ஒரு 6 மணிக்கு மேலே செஞ்சு வீட்டில் இந்த இடத்துல நீங்கள் மறைச்சி வைக்கணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு இல்லை 2 கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அந்த கல்லுப்பை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கிண்ணமோ இல்லை ஒரு பாக்ஸோ கூட எடுத்துக்கலாம். 3 முக்கியமான பொருட்கள் இதில் சேர்க்க போகிறோம். அந்த 3 முக்கியமான பொருட்களும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் இந்த 3 பொருட்களும் ஒன்று. அதாவது 1 ஏலக்காய். ஏலக்காயோட மகிமையை பற்றி நம்ம சேனல்லையே நம்ம பல பதிவுகள் போட்டிருக்கிறோம். பணவசியம், ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் ஏலக்காய். அடுத்ததாக கிராம்பு அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றல்களை வேரோடு அறுக்கக்கூடிய ஒரு பொருள். வீட்டுக்குள்ள கெட்ட சக்திகள், துர்சக்திகள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா இந்த கிராம்பு வாசனைக்கு அந்த சக்திகள் நடமாடாது, வீட்டை விட்டு வெளியே போயிடும். அடுத்ததா அன்னாசி பூ. இந்த அன்னாசி பூ அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வ வளத்தை உங்களிடம் தக்க வைக்க வேண்டிய ஒரு பொருள். இப்போ நம்ம பதிவை பார்த்துட்டு ஒரு சில நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி,
இந்த பரிகாரத்தை செஞ்சால் மட்டும் போதுமா, வேலைக்கெல்லாம் போக வேணாமா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் கேட்குறாங்க. கட்டாயம் அவங்களோட கேள்வி நியாயமானது தான். ஆனால் நம்ம எந்த ஒரு பதிவுலையும் வேலைக்கு போகாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சால் முன்னேற்றம் கிடைக்குன்னு சொன்னதே கிடையாது. நீங்கள் வேலை போயிட்டு உழைச்சிட்டு அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வராமல் கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு குடும்பம் நம்ம பதிவால் பயன்பெற்றாலே அதுவே பெரிய சந்தோஷம்தான். தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது கட்டாயம் வீண் போகாது. அதுக்கான பலன் உடனடியாக கிடைக்குதோ இல்லையோ, என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சும் பாருங்க. உதாரணத்துக்கு, இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு நாள் பயன்படுத்திக்கிட்டு மாலை 6 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த கிண்ணம், பாக்ஸ் ஏதாவது ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்து 2-3 கைப்பிடி கல்லுப்பை பக்கத்தில் தயாராக வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து அந்த கிண்ணத்தில் நிரப்பிட்டு அதுக்கு மேலே இந்த ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூ 3த்தையும் வைத்துட்டு மறுபடியும் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை அந்த 3 பொருட்கள் மேலே போடணும். அதாவது சின்ன கிண்ணம் எடுத்து முதல்ல கல்லுப்பை கொட்டிடுறீங்க. அதுக்கு மேலே இந்த 3 பொருட்களை வச்சுட்டு மறுபடியும் அந்த 3 பொருட்களுக்கு மேலே கல்லுப்பை நிரப்பணும். இந்த ஒரு அமைப்பு பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு தயார் செஞ்சதுக்கு அப்புறமா குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் பூஜை அறையில் பத்திரமா அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த கிண்ணம் இருக்குல்ல, அது சின்னதாக ஒரு மூடி போட்டு மூடினாலும் சரி, இல்லை பாக்ஸில் வச்சுருக்கீங்கன்னா அந்த பாக்ஸை மூடி இதை உங்கள் வீட்டில் இந்த இடத்துல வச்சா எனக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும்னு உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். பணம், காசு, நகைகள்லாம் நாங்கள் இங்கே தான் வைப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வைக்கலாம். பூஜை அறையில் வச்சுக்கலாம். அதே மாதிரி வீட்டோட சமையல் அறையிலையும் வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஒருவேளை இந்த பரிகாரத்தை பெண்கள் செய்ய முடியலன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், குழந்தைகள், மாமனார், மாமியார், அப்பா, அம்மா யார் வேணாலும் அந்த குடும்பத்தோட நன்மைக்காக செய்யலாம். அதில் தவறே கிடையாது. எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. மார்கழியில் இருக்கக்கூடிய 29 நாட்களில் குறைந்தது ஏதாவது ஒரு நாளை பயன்படுத்தி இந்த பரிகார முறை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு பலவிதமான நன்மைகள் தானாக வந்து சேர்றதுக்கு இந்த ஒரு பரிகாரம் கை கொடுக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்கள் கைக்கு வரும். கொடுத்த கடன் திரும்ப வராமல் இழுத்தடிக்கப்பட்டிருக்குதா, அந்த பணம் உங்கள் கைக்கு வரும். வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களா, அதுக்கும் நல்ல வழி பிறக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கணவருக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கலையா, உங்கள் திறமையை காமிக்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய மகனுக்கோ மகளுக்கோ சரியான வேலை அமையலைன்னா கண்டிப்பாக உழைச்சி திறமையோட இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த வேலை கூடிய சீக்கிரம் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். இது வரைக்கும் வாழ்க்கையில் சறுக்கல்களை மட்டுமே சந்தித்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஏற்றம் அப்படிங்கிறதே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் இந்த ஒரு மார்கழி மாதத்தில் செய்யும்போது நிச்சயம் பலன் கொடுக்கும். இந்த பரிகாரம் செய்யறதுக்கான நோக்கம் என்னன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த முக்கியமான சில பொருட்களை தான் இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஏன்னா கல்லுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள். சின்னதாக ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு கொட்டி அது மேலே ஒரு தீபம் ஏற்றுனீங்கன்னா அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒளி இருக்குல்ல, அதில் மகாலட்சுமி தாயார் அமர்ந்துருவாங்களாம். ஏன்னா கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருள். இந்த ஒரு மார்கழி மாதம் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்றைக்காவது ஒரு நாளை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த கல்லுப்பையும் அந்த பொருட்களையும் கால்படாத இடத்துல விட்டுட்டு எங்கே எடுத்தீங்களோ மறுபடியும் அதே மாதிரி கல்லுப்பில் இந்த 3 பொருட்களை சேர்த்து எடுத்த இடத்துல வச்சுடுங்க. அவ்வளவுதான் இந்த பரிகாரம். வருடத்துக்கு 4 முறை மட்டும் இதை மாற்றினா போதும். இந்த ஒரு மார்கழியில் முயற்சி பண்ணுங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.